ராணி, இதுக்கப்புறம் நீ ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருக்கணும். ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த மந்திரவாள் எப்படி உன்னோட கைக்கு வந்துச்சு? நீங்கள 2 பேரும் முதல்ல பூலோகத்துக்கு போங்க. நீங்கள போகும்போது மந்திரவாளை உங்க கையோட எடுத்துட்டு போங்க. ராணி, நீ அரண்மனையில் நடந்த விஷயத்த எங்க கிட்ட சொல்லிட்ட. ஆனா நீங்க யாருமே இல்லாத நேரத்துல இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இந்த வேட ரகசிய புத்தகத்தை தேடி ஒரு அகோர அதிபதி வந்திருந்தான். அவனோட உச்சபட்ச மந்திர சக்திகளை பயன்படுத்தி சில கருவண்டுகளை உருவாக்கினான். அவன் எதை தேடி வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட நாங்க எங்களோட மந்திர சக்தியால பொய்யா ஒரு வேட ரகசிய புத்தகத்தை இங்க உருவாக்கி வச்சிருந்தோம். நல்ல வேளை. அத அந்த கருவண்டுகளா மாறி அதை கொண்டு போயிட்டான். எங்களால உருவாக்கப்பட்ட அந்த போலியான வேட ரகசிய புத்தகத்தை வச்சு அந்த அகோராதிபதி உன் வயிற்றுல இருக்கிற ரசவாதானி குழந்தைய அழிக்கிறதுக்கான சூட்சமத்தை தேடுவான். நீ உடனே போய் உன் கையில இருக்கிற உண்மையான வேட ரகசிய புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் அவன் கையில இருக்கிற போலியான வேட ரகசிய புத்தகத்துல இருக்கிற எல்லா ரகசியங்களும் மறைய ஆரம்பிக்கும். சரி, நான் இப்பவே போய் நீங்க சொன்ன மாதிரி அந்த வேட ரகசிய புத்தகத்தை எடுத்து இந்த பிரச்சனைக்கான தீர்வை முதல்ல நான் கண்டுபிடிக்கிறேன். சரி, போயிட்டு வா. வா. தாத்தா, வாங்க போலாம்.